பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதுரை வாழ்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நமது மீனாட்சி ஆட்சி புரிகின்ற மதுரை மாநகரில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என்பது உறுதி. 2001 எப்படி இந்த மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளிலும் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த மதுரை மாவட்டத்தில் இந்த தேர்தலில் 26 நமது அண்ணன் EPS அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் 10 பேரும் வெற்றி பெறப் போவது உறுதி என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுல மேற்கு தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்காக பணியாற்றி வருகின்ற அம்மாவின் உண்மை தொண்டர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் ஒருவருமாகிய முன்னாள் அமைச்சர் எனது அருமை நண்பர் செல்லூர் ராஜு அவர்கள் இந்த முறை இரட்டை இலை சின்னத்திலே இதுவரை பெற்ற வெற்றிகளை விட அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறார் என்பது உறுதி. காரணம், கடந்த 5 ஆண்டுகளில தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அமைதி புரட்சி செய்ய தயாராகிவிட்டார்கள். வருகின்ற 23ஆம் தேதி நமது தமிழகம் எங்கும் மக்கள் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நமது கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசத் தொடங்கிவிட்டது. காரணம், இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. எல்லோரும் இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் சொல்கிறது. காரணம், சட்டம் ஒழுங்கு பராமரிக்க வேண்டிய காவல்துறையே இன்றைக்கு திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் அவர்களுக்கே பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு மோசமான நிலை இன்றைக்கு இருக்கிறது. திமுகவின் அடாவடிகளால், அந்த கட்சிக்காரர்களின் அடாவடித்தனங்களால், அராஜகங்களால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த ஆட்சியாளர்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தை முதல் கல்லூரி செல்கின்ற மாணவிகள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள், வீட்டிலே தனியாக இருக்கின்ற மூதாட்டிகள் என யாருக்குமே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று இந்த ஆட்சியில இன்றைக்கு தமிழ்நாடு 5 லட்சம் கோடிக்கு மேல் கடனோடு, கடந்த ஆட்சி காலங்களில் சுதந்திரம் வாங்கிய பிறகு வாங்கிய கடனை எல்லாம் மிஞ்சி இன்றைக்கு இந்த ஆட்சியில 10 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறவில்லை. உதாரணமாக நமது மதுரை மாநகராட்சியில மேயர் உள்பட அனைவரும் ஈடுபட்ட ஊழல்களால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு மதுரை மாநகராட்சியில மேயரே இல்லை என்கிற நிலைமையில இன்றைக்கு இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, அதுபோல இன்றைக்கு மதுரை மாநகராட்சியின் ஊழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இந்த ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்பதை எடுத்துக் கூறுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு இளைஞர்களை கூலிப்படைகளாக மாறுகின்ற விதமாக தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை மருந்துகள் புழக்கத்தையும் விற்பனையும் அதிகமாக்கி மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து தாக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை
திமுகவின் ஆட்சி 96 நடைபெற்ற ஆட்சிதான் மோசமான ஆட்சி என்பார்கள். அதையெல்லாம் விஞ்சுகின்ற விதமாக ஸ்டாலினின் ஆட்சியில் இன்றைக்கு அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே கிட்டத்தட்ட 8000 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இங்கே போக்சோ வழக்குகள் அதுபோல இதுவரை இல்லாத அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லாக்அப் மரணங்களே 30 மரணங்களை தாண்டி இருக்கிறது. இன்னும் காவல்துறையில் காவல் நிலையங்கள் எல்லாம் திமுகவினரின் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக இன்றைக்கு விளங்கி வருகிறது. எனவேதான் சொல்கிறேன், மீண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகின்ற ஆட்சியாக இன்றைக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் சாதாரண மக்கள் முதல் தொழிற்சாலைகள் நடத்துபவர்கள் வரை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த மின்கட்டண உயர்வால் மூடப்பட்டிருப்பதால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்றி தவிக்கிறார்கள். அரசு வேலைகளில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் இன்றைக்கு ஊழல் நடைபெறுகிறது. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இளைஞர்களை கூலிப்படைகளாக மாற்றுகின்ற வேலையில் தான் இருக்கிறார். பள்ளிகளில் கூட மாணவர்களிடையே ஜாதி வெறியை ஊட்டி ஜாதி சண்டைகள் பள்ளிக்கூடங்களில் நடைபெறுகிறது. பள்ளிக்கூடங்களில பாடம் நடத்த விட வேண்டிய இடங்களில இன்றைக்கு கஞ்சா விற்கப்படுகிறது. இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சி அமைக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் நமது இரட்டை இலை சின்னம். உங்களுக்காக பணியாற்ற அவர் அமைச்சராக இருந்த பொழுது நமது மதுரை மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல உங்களது தொகுதிக்கு எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தவர் அருமை நண்பர் செல்லூர் ராஜ் அவர்கள். அவரை மீண்டும் வெற்றி பெற செய்து நீங்கள் இந்த முறை தமிழ்நாட்டிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதுபோல இங்கே நமது தோழமை கட்சியாகிய புதிய நீதி கட்சியின் தலைவர் அருமை சகோதரர் ஏசிஎஸ் அவர்களின் வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமான மிகவும் பிரபலமான திரைத்துறையைச் சேர்ந்தவர் சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற அவருக்கு வாய்ப்பு தர வேண்டும். அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் சொல்லியது போலவே உங்கள் தொகுதியிலேயே உங்களோடு இருந்து இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றுவார் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து திரு சுந்தர் சி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், அகில இந்திய பார்வர்ட் பிளாக், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.